அது மதிய நேரம். ஊருக்கு நடுவுல இருக்கிற ரங்கையாவோட மளிகை கடை வாசல்ல ஊருக்காரங்க எல்லாருமே பெஞ்சில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வெயில் தாங்க முடியாம அங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பத்ரையா அவனுடைய வயல்ல இருந்து ஊருக்குள்ள வர்றதுக்காக ரொம்ப தூரம் ஊரை சுத்தி வர்றத எல்லாரும் கவனிச்சாங்க. அத பார்த்து சோமையா சிரிச்சுக்கிட்டே, அதோ நம்ம பத்ரையா வரான் பாருங்க, இவன் எப்பவும் இவ்வளவுதான். அவனோட வயலுக்கு ஊருக்கு நடுவுல இருக்கிற ஆலமரத்து வழியில வந்தா சீக்கிரமா வந்துடலாம். ஆனா அந்த வழியில வராம ஊரை சுத்திக்கிட்டு தான் வருவான். பாவம் சோமையா, அவனுக்கு அந்த மரம்னா பயம் இல்ல. அவங்க தாத்தா காலத்துல யாரோ அந்த மரத்துல பேய் இருக்குன்னு சொன்னாங்களாமா. அன்னையில இருந்து அவன் அந்த பக்கமா வர்றதையே விட்டுட்டான். பேயாவது மண்ணாவது, அவன் ஆள் எப்படி இருக்கான், உயரம் எப்படி இருக்கு, அவனை பார்த்துதான் பேயி பயந்து ஓடணும். ஆனா இவன் என்னவோ சின்ன குழந்தை மாதிரி பேய் அப்படின்னு பயந்துகிட்டு ஊரை சுத்தி வந்துகிட்டு இருக்கான். அப்ப கடையில இருக்கிற ரங்கையா, அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு இருக்கு, நீ எதுக்காக அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க சோமையா? நான் கிண்டல் பண்ணல ரங்கையா, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பண்ற வேலையில அவனுக்கு தான் நேரம் வீணாகுது, அவனுடைய கஷ்டமும் வீணாகுது. 2 நாளைக்கு முன்னாடி அவன் மாட்டு வண்டி சக்கரம் உடஞ்சு போச்சு. அதை சரி பண்ணிக்கிட்டு வரதை விட்டுட்டு இருட்டாக போகுது அப்படின்னு அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். ஏன்னா இருட்டாச்சுன்னா பேய் வந்துடும் அப்படிங்கிற பயம்தான் அவனுக்கு. அதுக்குள்ள பத்ரையா அங்க வந்துட்டான். அவன் முகம் பூரா ஒரே வேர்வையா இருந்துச்சு. சோமைய பேசுனது அவன் காதுல விழுந்தாலும் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம அமைதியாதான் இருந்தான். வா பத்ரையா, ரொம்ப சோர்வடைஞ்சிட்டியா? வா வந்து தண்ணியே குடி. வேணா ரங்கையா, வீட்டுக்கு போகணும், வயல்ல வர வேலை அதிகமா இருக்கு. அப்போ சோமையா கிண்டலா, வயல்ல வேலை இருந்துச்சுன்னா இப்படி குறுக்கு வழியில வரணும்ல, அதை விட்டுட்டு ஊரை சுத்தி வந்துகிட்டு இருந்தா இப்படிதான் அவ. உன் பயந்தான் உனக்கு எதிரி. அதை கேட்ட பத்ரையாவோட முகம் வாடிப்போச்சு. உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? இருட்டுல அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்தா யாரோ ஏதோ பேசுற சத்தம்லாம் கேக்குது. என் உயிரே போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சோமையா அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான். அவன் போனதுக்கு அப்புறம் அவனை பார்த்து சோமையா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். பத்ரையா எப்படியோ வீட்டுக்கும் வந்துட்டான். வாசல் அவனுடைய மனைவி பார்வதி அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ரொம்பவும் சோர்வடைஞ்சு வந்த தன்னுடைய புருஷனை பார்த்து, ஏங்க மறுபடியும் ஊரை சுத்தி வரீங்களா? உங்க முகம்லாம் எப்படி வேர்த்து கொட்டுது பாருங்க. இந்த வழியில வந்திருந்தா 10 நிமிஷத்துல வந்திருக்கலாம் இல்லைங்களா? பத்ரையா கோவமா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீ? அந்த மரத்தை பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொன்னா கேட்கவே மாட்டல. இப்ப என்னாச்சு? கொஞ்சம் நேரம் ஆச்சு அவ்வளவுதானே. பார்வதி ரொம்ப அமைதியா, உங்களை கோவப்படுத்தணுங்கிறது என் எண்ணம் இல்லைங்க. உங்க பயத்தை பார்த்தாது எனக்கு கவலையா இருக்கு. ஊர்ல எல்லாருக்குமே உங்க மேல கௌரவம் இருக்கு. ஆனா இந்த பயந்தாங்குழித்தனத்தை பார்த்துதான் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இந்த வயசுல இப்படி பயந்துகிட்டு இருந்தா அதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்காதாங்க? நீ வேற, ஊருக்காரங்க சிரிக்கிறாங்க கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஏன் உயிரை இழக்க முடியுமா? எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, அந்த மரம் ரொம்ப ஆபத்தான மரம். அப்ப பார்வதி புருஷன் கிட்ட, உங்க தாத்தா அப்ப ஏதாவது பார்த்திருப்பாரு. ஆனா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எவ்வளவோ இருக்கு இல்லையா? அந்த காலம் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப அங்க ஏதாவது இருந்தாலும் போயிட்டு இருக்கோம். நீங்க அதை நினைச்சு பயப்படாதீங்க. பத்ரையா கோவமா, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் அந்த வழியில நான் வீட்டுக்கு வரமாட்டேன். இந்த பேச்ச இத்தோடு நீ விட்டுடு. புருஷனை எப்படி மாத்துறதுன்னு பார்வதிக்கு புரியவும் இல்லை. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் பக்கத்து ஊரான சீதாபுரத்துல இருந்து ஒருத்தன் ஓடி வந்தான். ஐயா ஐயா, உங்க மாமியாருக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை. உடனே உங்களையும் உங்க வீட்டுக்கார அம்மாவையும் வர சொல்லிருக்காங்க. அங்க நிலைமை சுத்தமா சரியில்லை. அதை கேட்டதுமே பார்வதி பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டா. பத்ரையாவும் அதை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டான். பார்வதி அழுதுகிட்டே, ஐயோ எங்க அம்மாக்கு என்னாச்சு? நாம உடனே கிளம்பி போகலாங்க. பத்ரையா ரொம்ப கவலையா, சரி பார்வதி கவலைப்படாத, மாட்டு வண்டி கொண்டு வர, சீக்கிரம் கிளம்பலாம். பத்ரையா உடனே மாட்டு வண்டிய எடுத்துட்டு வந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்குள்ள சூரியன் மறைஞ்சு இருட்டும் வந்துருச்சு. அப்போ பார்வதி அவ புருஷன் கிட்ட பொறுமையா இப்படி சொன்னா, வண்டியை எடுங்க, சீதாபுரத்துக்கு போகணும்னா அந்த ஆலமரத்து வழியில போனா 1 மணி நேரத்துல போயிடலாம் அப்படின்னு பார்வதி சொன்னதும் பத்ரையா பயப்பட ஆரம்பிச்சான். அவன் கை கால் எல்லாமே பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுது. அப்ப பத்ரையா தயக்கத்தோட, என்னது அந்த வழியிலையா? வேணா பார்வதி, இப்ப இருட்டாயிடுச்சு. அந்த வழியில போனா ரொம்ப ஆபத்து. நாம சீக்கிரமா ஊரை சுத்தி போயிட்டு வந்துடலாம். பார்வதி ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப கோவமாவும், என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அம்மாவுக்கு முடியலங்கிறாங்க, நீங்க ஊரை சுத்தி போலான்னு சொல்றீங்க. ஊரை சுத்தி போறதுக்குள்ள அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பேச்ச கேளுங்க, நான் உங்க கூட தானே வரேன். அந்த வழியில போனா ஒன்னும் ஆகாதுங்க. வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சும் அந்த வழியில நாம போகலாம். பத்ரையா ரொம்ப பயந்து போய், வேணா பார்வதி, என் பேச்ச கேளு.
அந்த பக்கமா போனா நம்ம உயிருக்கு ஆபத்து. நம்ம ஊரை சுத்திக்கிட்டே சீக்கிரமா போயிடலாம் பார்வதி. பார்வதி கண்ணுல கண்ணீரோட கவலையா, அந்த பேய் நம்மள எதுவும் பண்ணாதுங்க. உங்க பயத்தினால எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் நம்மள தாங்க சுத்திக்கும். உங்க பயம் இன்னைக்கு எங்க அம்மாவோட உயிர் எடுத்துருமோன்னு பயமா இருக்குங்க. உங்களுக்கு என்னோட அம்மாவோட உயிர் முக்கியம் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம வண்டியை அந்த வழியில எடுத்துக்கிட்டு போங்க. பார்வதி எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் பத்ரையா மட்டும் ஒத்துக்கவே இல்லை. அவனுக்குள்ள இருந்த பயம் அவனுடைய அறிவை மழுங்கடிச்சிருச்சு. அதனால அவன் ரொம்பவும் கவலையா, என்ன மன்னிச்சிடு பார்வதி, நான் அந்த வழியில வரமாட்டேன். ஆபத்தான வழியில நம்ம போக வேண்டாம், நாம பாதுகாப்பான வழியில போகலாம். பார்வதி எதுவும் சொல்லாம அமைதியா அழுதுகிட்டு இருந்தா. புருஷன் மேல கோவம், அம்மாவுக்கு என்ன ஆயிடுமோன்ற பயம். பாவம் அவ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. பத்ரையா ரொம்பவும் பாதுகாப்பா ஊரை சுத்தி போற வழியில தான் போனா. அந்த வழி ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த வழியாத மாட்டு வண்டி போய்கிட்டு இருந்துச்சு, மெதுவாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க சீதாபுரத்துக்கு வந்து சேரும்போது நடுராத்திரி ஆயிடுச்சு. ஊரே ரொம்பவும் அமைதியா இருக்கு. பார்வதியோட அம்மா வீட்டு வாசல்ல நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை பார்த்ததும் பார்வதியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு. உள்ள பார்வதியோட அம்மா சாவு படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த டாக்டர் முடியாதுங்கிற மாதிரி தலையாசிச்சாரு. அப்ப டாக்டர் பார்வதிய பார்த்து, இங்க பாருமா, உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நான் ஹார்ட் அட்டாக் வந்த உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புனேன். நீங்க 1 மணி நேரத்துல வந்திருந்தா அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ என்னால எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சதை பண்ண, இனி எல்லாம் கடவுள் விட்ட வழிதான். அதை கேட்டதுமே பத்ரையாவோட காலுக்கு கீழே இருக்கிற பூமி எல்லாம் அதிர ஆரம்பிச்சுது. அவனுக்கு கை கால் அணுகி உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. பார்வதி திரும்பி தான் புருஷனை பார்த்தா. அவ கண்ணுல கண்ணீரும் இல்ல, கண்ணுல கோவமும் இல்ல. அவ அமைதியா தான் புருஷனை பார்த்துக்கிட்டே இருந்தா. அந்த பார்வைய பத்ரையாவால தாங்கிக்கவே முடியல. அடுத்த நாள் காலையில ஆச்சு. பார்வதியோட அம்மா கண் முழிச்சாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஆனா அவங்க உடம்பு வேலை செய்யல. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களுக்கு வைத்தியம் ஆரம்பிச்சதுனால அவங்க இனி வாழ்க்கை பூரா படுத்த படுக்க இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. மறுநாள் மதிய நேரம் பார்வதி பத்ரையா 2 பேரும் மாட்டு வண்டியில ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவுல அமைதி தான் இருந்துச்சு. பார்வதியோட அந்த அமைதி பத்ரையாவோட கழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நடந்தது எல்லாத்துக்குமே காரணம் அவனுடைய பயம்தான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அந்த பேய் எங்கேயோ ஒரு ஆலமரத்துல இல்ல, அவனோட மனசுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிட்ட நேரம் அது. ஊருக்கு வந்ததுமே பத்ரையா யாருக்கிட்டயும் பேசாம நேரா அந்த ஊரோட கோவில் பூசாரி வீட்டுக்கு போனா. அப்ப பூசாரி பத்ரையாவை பார்த்து, வா பத்ரையா, என்ன ஒரு மாதிரியா இருக்க, உங்க மாமியார் எப்படி இருக்காங்க? பத்ரையா உடனே பூசாரி காலில் விழுந்து, என்ன மன்னிச்சிடுங்க பூசாரி, நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். எங்க அத்தை பாவம் படுத்த படுக்கி ஆயிட்டாங்க. என் பொண்டாட்டிய முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறா. நான் உயிரோட இருக்கிறதே வேணாமோன்னு தோணுது அப்படின்னு அவன் நடந்தது எல்லாத்தையுமே பூசாரி கிட்ட சொன்னான். அப்ப பூசாரி எழுந்துச்சு நின்று அவனுடைய தோலை தட்டி கொடுத்து, கவலைப்படாத பத்ரையா, நடந்தது ஏதோ நடந்து போச்சு, அதை நம்மளால மாத்த முடியாது. ஆனா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு அதை அப்பவே திருத்திக்கலனா இன்னும் நிறைய நஷ்டங்கள் நமக்கு வரும். இந்த பயம் உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். தயவு செஞ்சு உனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எடுத்துடு. ஆனா அந்த மரத்துக்கிட்ட சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு சொல்றாங்களே. அதை கேட்டு பூசாரி சிரிச்சுக்கிட்டே, பத்ரையா, அந்த மரம் எவ்வளவு பழசு, அதோட வேருங்க எவ்வளவு கீழே போயிருக்கு, அதோட வேருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீ கவனிச்சிருக்கல. காத்தடிக்கும் போது ஒரு வேரோட இன்னொரு வேறு உரசும் போது வித்தியாசமான சத்தம் வரும். அதுதானே ஒழிய அங்க எந்த பேயும் இல்ல, இந்த பிசாசும் இல்ல. உண்மையான பேய் பிசாசு எல்லாம் நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. நாம ஒரு விஷயத்த பேயா பார்த்தா அது பேய், இல்ல கடவுளா பார்த்தா அது கடவுள். அதை புரிஞ்சுக்கோ. பூசாரி சொன்னதை பத்ரையா கேட்டு அவன் செஞ்ச தப்ப அவன் அன்னைக்கு உணர்ந்தான். அவன் பூசாரி கிட்ட, இப்ப நான் என்னங்க பண்றது பூசாரி ஐயா, என் பொண்டாட்டி என்ன மன்னிப்பாளா? பேச்சால புரிய வைக்க முடியல அப்படின்னா நீ உன் செய்கையால புரிய வை. உனக்கு பயம் போயிடுச்சு, இனி இந்த மூட நம்பிக்கையில எனக்கு இல்லைன்னு தெரியப்படுத்து. அன்னைக்கு ராத்திரி நேரம் பத்ரையா ஒரு தெளிவான முடிவெடுத்தான். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா கையில ஒரு விளக்கு பிடிச்சுக்கிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியில வந்தான். அவன் வீட்டுல இருந்து நேரா அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் போய்கிட்டு இருந்தான். அவன் இதயம் துடிக்க ஆரம்பிச்சது, கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. பயமா தான் இருக்கு. ஆனா கண்ணுக்கு முன்னாடி அவனுடைய மாமியாரும் பொண்டாட்டியோட கண்ணுல இருந்த கண்ணீரும் வந்துட்டு போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பயம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. ஆலமரத்துக்கிட்ட வந்து பார்த்தப்போ காத்துக்கு வேறுங்க எல்லாமே ஒன்னோட ஒண்ணு உரசிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஒரு நொடி அவனுக்கு பயமா இருந்தாலும் அடுத்த நொடி மறுபடியும் திரும்பி அந்த விளக்கு வெளிச்சத்துல அந்த மரத்தை அவன் உத்து கவனிக்க ஆரம்பிச்சான்.
பூசாரி சொன்ன மாதிரியே வேர்க்கீழே உரசுறதுனால தான் அந்த சத்தம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அந்த மரத்துல வவ்வாலுங்களை தவிர வேற எதுவுமே இல்ல. அந்த மரத்துக்கு கீழே அவன் 1/2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய மனசுக்குள்ள இருந்த பயமெல்லாம் போய் அவனுக்கு ஏதோ தெரியாத ஒரு நிம்மதி கிடைச்சது. பத்ரையா வீட்டுக்கு திரும்ப வரும்போது பார்வதி வாசல்ல உட்காந்துக்கிட்டு பதட்டமா காத்துக்கிட்டு இருந்தான். அவன் ஆலமரத்து வழியில வரத பார்த்து அவ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். பத்ரையா பார்வதி கிட்ட வந்து, என்ன மன்னிச்சிடு பார்வதி, என் பயமெல்லாம் போயிடுச்சு. இனியிலிருந்து நம்ம பயணம் அந்த ஆலமரத்து வழியில தான். புருஷனோட கண்ணுல இருக்கிற வருத்தத்தையும் அவனுடைய வார்த்தையில இருக்கிற தைரியத்தையும் பார்வதி கவனிச்சா. இந்த தடவை சந்தோஷத்துல அவ கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பயம் அப்படிங்கிறது நம்ம பொறுப்பை எல்லாமே தட்டி கழிச்சிட்டு நம்ம வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு தான் அது பயன்படும். அதனால எப்பவுமே வாழ்க்கையில எது நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது. ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல சூரியன் தலைக்கு மேல வந்தாலும் கூட இன்னும் சோமு தூங்கிக்கிட்டு தான் இருந்தான். அப்ப அவனுடைய மனைவியான கௌரி தொடப்பத்தை பிடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு யுத்தத்துல கலந்துக்கிற மாதிரி புருஷனை சுத்தி அவ பெருக்கிக்கிட்டு இருந்தான். எழுந்திரிங்க, காலையில இருந்து கோழி கூவி கூவி அதுக்கே தொண்டை போயிடுச்சு போல. அந்த சூரியனும் நெத்திக்கு வந்துட்டான், ஆனா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் எழுந்திருச்சு வயலுக்கு போகல? அட என்ன கௌரி, காலங்காத்தால இப்படி எழுப்புறியே? நான் நல்லா கனவு கண்டுகிட்டு இருந்தேன். கனவுல நான் மகாராஜா, 4 பேர் என்னை சுத்தி நின்னுக்கிட்டு எனக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கனவு காண்றதுல ஒரு நியாயம் வேணாம். நீங்க மகாராஜாவா? வீட்டுல ஒரு பருக்க அரிசியும் இல்ல, காய்கறியும் எதுவும் இல்ல, சமைக்க எதுவும் இல்லாத இடத்துல இவரு மகாராஜாவாமா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த கடவுள் நம்ம தலையெடுத்துல நாம ஏழைங்களா இருக்கணும்னு எழுதி வச்சுட்டாரு. ஆனா நீ குடுக்கற கஞ்சியை குடிச்சு அந்த ஆலமரத்துக்கு கீழே கைத்து கட்டுல தூங்குற சுகமே தனிதான். கௌரி ரொம்ப கோவமா, உங்க சோம்பேறித்தனத்துக்கு எதுக்கு கடவுளை திட்டுறீங்க? உங்க சோம்பேறித்தனத்தினாலதான் நம்ம வீடு இப்போ இந்த நிலைமையில இருக்கு. எல்லாம் ஏன் தலையெடுத்து. இந்த சோம்பேறி புருஷன் கூட என் வாழ்க்கை வீணா போய்கிட்டு இருக்கு. திட்டாத கௌரி, எனக்கும் ஆசை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவா. அப்ப பாரு உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன். லக்ஷ்மி தேவி ஒன்னும் சும்மா வந்துட மாட்டாங்க. நாம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க. உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் தலையெழுத்த நானே மாத்திக்கிறேன். அது கேட்டு சோமு, என்ன பண்ண போற? ஊர்ல இருக்கிற எல்லாரும் துணியும் வாங்கி துவைக்க போறியா? அது கேட்டு கௌரி, இல்ல, என் கையில தான் அதிசயம் இருக்கே. எங்க அம்மா எனக்கு சாப்பாடு செய்யறது கத்து கொடுத்துருக்காங்க. அதை செஞ்சு நான் பொழைச்சிக்கிறேன். சமைக்க போறியா? என்ன செய்ய போற? களியா? இல்ல, என் கையால சமைச்சி நான் பிரியாணி விற்க போறேன். பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த பிரியாணியை சாப்பிட எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு. அப்ப தெரியும் இந்த கௌரி நினைச்சா என்ன வேணும்னாலும் சாதிப்பா அப்படிங்கறது. சோமு மறுபடியும் படுத்துக்கிட்டு, சரி சரி, பிரியாணி செஞ்சதும் என்னை எழுப்பு. அது வரைக்கும் நான் இன்னொரு கனவு காண்றேன். கௌரி புருஷனை திட்டிக்கிட்டு அவகிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து சந்தைக்கு போனா. அவ வீட்டுக்கு முன்னாடி சின்னதா ஒரு பந்தலை போட்டு அவ சிக்கன் பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சா. அவங்க பாட்டி அவளுக்கு கத்து கொடுத்த ரகசிய பொடியையும் அரைச்சு போட்டா. அவ்வளவுதான், அந்த பிரியாணி மனம் வீதி முழுக்க பரவுச்சு. அதுக்குள்ள அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஆளு அந்த வாசத்தை பார்த்து, என்ன வாசம் இது? கோவில் பிரசாதமும் இல்ல, யார் வீட்டுல கல்யாண விசேஷமும் இல்ல, இந்த வாசம் ஏதோ ரொம்ப வித்தியாசமா புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கௌரி வீட்டுக்கு பக்கத்துல வந்தாங்க. என்னம்மா இது? இதுதாங்க இந்த கௌரி செஞ்சிருக்கிற சிக்கன் பிரியாணி. வாசத்துக்கு ஏத்தாப்புல சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு தான் பாருங்களேன். கம்மி காசுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னு ஜனங்க எல்லாரும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டு பார்த்தவங்க எல்லாருமே சுவை அருமையா இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க. கௌரியோட இந்த பிரியாணி விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. சாயந்தரத்துக்குள்ள பிரியாணி எல்லாம் வித்து கௌரி கை நிறைய பணம் சம்பாதிச்சா. அந்த பணத்தை பார்த்து அவ ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. அந்த பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் புருஷனுக்கு புது துணியையும் வாங்கினா. சோமு அந்த புது துணியை போட்டுக்கிட்டு, பாத்தியா கௌரி, நான் தான் சொன்னேன்ல மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவான்னு, அதனாலதான் உன் வியாபாரம் நல்லபடியா நடந்திருக்கு. கௌரி அதை கேட்டு சிரிச்சு, ஆமா ஆமா, எந்த வேலையும் செய்யாம நீங்க படுத்துக்கிட்டு இருந்ததுனாலதான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்தாங்க. இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. கௌரியோட வியாபாரம் நாளுக்கு நாள் ரொம்ப நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது. அதனால அவக்குள்ள கொஞ்சம் கர்வமும் இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு.
அப்போ ஒரு நாள் சந்தையில கோழிக்கறியோட விலை 2 மடங்கு ஆச்சு. கௌரிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கறிக்கடைக்காரன் கிட்ட, என்னடா இது, நேத்தை விட இன்னைக்கு விலை ரொம்ப கூடுதலா சொல்ற? பண்டிகை வருதுல்லம்மா, அதனால விலை கூடி போச்சு. கௌரி அவ மனசுக்குள்ள, இவங்க என் வியாபாரத்தை கெடுக்க முயற்சி பண்றாங்க போல, இதுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது, ஊர் எல்லையில ஆத்தங்கரையோரமா ஆயிரக்கணக்கான காக்காங்க இருந்ததை பார்த்தா. அந்த காக்காங்களை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு கெட்ட யோசனையும் வந்துச்சு. அப்ப கௌரி அவ மனசுக்குள்ள, கோழி காக்கா ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுத்துக்கும் ரெக்கையும் இருக்கு, ரெண்டுத்துக்கும் கொக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? என் மசாலா முன்னாடி எந்த கறியா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு ராத்திரி நேரம் அவ காக்காங்களை பிடிச்சிட்டு வந்து அதை போட்டு சமைச்சு, அதுக்கப்புறமா சமைச்ச சாப்பாட முதல்ல புருஷனுக்கு சாப்பிட கொடுத்தா. ஏங்க, இன்னைக்கு பிரியாணி எப்படி இருக்கு? என்னவோ இன்னைக்கு கறி கொஞ்சம் முத்துன மாதிரி இருக்கு. கோழி வயசான கோழி போல. புருஷனால வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறதுனால கௌரிக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அதனால அடுத்த நாள்ல இருந்து கௌரி கோழிக்கு பதிலா காக்காவையே போட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சா. அப்படி செஞ்சு பிரியாணி வித்ததுல லாபம் 2 மடங்காச்சு. அவருடைய பேராசைக்கு அளவே இல்லாம போச்சு. ஒரு நாள் ராத்திரி நேரம் ஏதோ சத்தம் வந்து சோமு வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தப்போ அங்க கௌரி காக்காங்களை கொன்னு அதோட ரெக்கைகளை எல்லாத்தையுமே ஒரு பள்ளம் தோண்டி அதுல போட்டு புதைச்சுக்கிட்டு இருந்தா. சோமு கொஞ்சம் பயத்தோடவும் ஆச்சரியத்தோடவும், கௌரி, என்ன இது, இவ்வளவு காக்காங்களை என்ன பண்ற? கௌரி புருஷனை பார்த்து ரொம்பவும் பயந்து, அது ஒன்னும் இல்ல, நம்ம வீட்டை சுத்தி காக்காங்க நிறைய பறந்து வருதுன்னு. சோமு தலையில இருந்த இறகுகளை பார்த்து, பொய் சொல்லாத, நீ காக்கா கறிய போட்டா சமைச்சுக்கிட்டு இருக்க? சிச்சி, எவ்வளவு ஏமாத்த வேலை இது, ஜனங்களை ஏமாத்துறது பாவம் கிடையாதா? கௌரி ரொம்ப திமிரா, நீங்க வாயை மூடுங்க, எதுவும் வேலைக்காகாத மனுஷன் நீங்க, உங்களுக்கு வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும்? இது ஒண்ணு பாவம் கிடையாது, அறிவு. ஏன் அறிவால நான் 4 காசு சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதான். பணத்துக்காக இவ்வளவு கேவலமான வேலை செய்யணுமா? ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சது நம்மள செருப்பு எடுத்து அடிப்பாங்க. முதல்ல இது எல்லாத்தையுமே நிப்பாட்டு. ஏன் வியாபாரத்துல நீங்க மூக்க நுழைக்காதீங்க. நீங்க நல்லா வயிறார சாப்பிட்றீங்கல்ல, அது போது உங்களுக்கு. இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையாவது சொன்னீங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. பொண்டாட்டி மிரட்டினதை பார்த்து சோமு என்ன பண்றது அப்படின்னு புரியாம அமைதியா இருந்துட்டான். கௌரி செய்ற அந்த சிக்கன் பிரியாணி விஷயம் அந்த ஊரோட தலைவருக்கு தெரிய வந்துச்சு. அவருக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர்ல இவ்வளவு சுவையான சாப்பாடு இருக்கிற விஷயம் இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே. நாளைக்கு மதிய நேரம் நாங்க கௌரியோட வீட்டுக்கு போய் சாப்பிடுறோம். நாங்க எல்லாருமே போறோம். இந்த விஷயம் ஒரு ஆள் மூலமா ஊரெல்லாம் பரவி கடைசியில கௌரி காதுல விழுந்துச்சு. கௌரிக்கு அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷமாச்சு. பாத்தீங்களா, ஜமீன்தாரு என்னை தேடிக்கிட்டு வர போறாரு. என்னோட நிலைமை மாறப்போகுது. அவ ஜமீன்தாருக்காக ரொம்பவும் சுவையான பிரியாணியை தயார் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தா. கோழிக்கறியை விட காக்கா கறியை ரொம்பவும் சுவையா இருக்கும். அது போட்டு பேசாம பிரியாணி செஞ்சிடலாம், ஜமீன்தாரால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவ முடிவெடுத்தா. அவ அன்னைக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு வெறும் காக்கா கறியை போட்டு பிரியாணிய தயார் பண்ணா. அப்ப சோமு, கௌரி, சொன்னா கேளு, எல்லாரையும் ஏமாத்தின சரி, ஆனா ஜமீன்தாரை ஏமாத்த முடியாது. அவருக்கு விஷயம் தெரிஞ்சா நாம எல்லாருமே செத்தோம். வாய மூடுறீங்களா? இப்படியே உங்களை விட்டா சரிப்பட்டு வராது. உங்களை அந்த ரூம்ல போட்டு பூட்டு போடுறேன். ஜமீன்தார் போற வரைக்கும் நீங்க வரவே கூடாது அப்படின்னு சோமுவோ ஒரு அறையில போட்டு தாப்பால் போட்டுட்டா. மதியம் ஜமீன்தார் அவருடைய வேலைக்காரங்களோட கௌரியோட வீட்டுக்கு முன்னாடி வந்தாரு. இதை எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ஊர்க்காரங்களும் கூட அங்க வந்திருந்தாங்க. கௌரி ரொம்பவும் சந்தோஷமா ஜமீன்தார உட்கார சொல்லி அவருக்கு அந்த காக்கா பிரியாணிய பரிமாறினா. ஜமீன்தார் அந்த வாசத்தை பார்த்து, ஆஹா, வாசம் ரொம்ப நல்லா இருக்கு கௌரி, உண்மையிலேயும் கையில ஏதோ அதிசயம் இருக்கு அப்படின்னு ஒரு வாய் எடுத்து அவரு சாப்பிட்டு பார்த்தாரு. ஆனா அந்த முகத்துல ஒரு குழப்பம் வந்துச்சு. அவரு அப்படியே நின்னுட்டாரு. கௌரி, மசாலா வாசனை நல்லா இருக்கு, மசாலா சுவையும் நல்லா இருக்கு. ஆனா இந்த கறி ரொம்ப வித்தியாசமா இருக்கே, ரொம்ப இறுக்கமா இருக்கு. ஒருவேளை இது ஏதாவது வித்தியாசமான கோழியா? காட்டுக்கோழி ஏதாவது கொண்டு வந்தியா? அப்ப கௌரி அதை கேட்டு கொஞ்சம் பதட்டமா, ஆமாங்க, ஆமா, அது ரொம்பவும் அதிசயமான கோழி, உங்களுக்காக கொண்டு வந்து சமைச்சிருக்கேன். அந்த நேரத்துல தான் கதவு தாப்பால வடிச்சுக்கிட்டு
சோமு அவனுடைய அறையை விட்டு வெளியில வந்து, ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க, அது கோழிக்கறி இல்ல, அது அது ஏங்க உங்களுக்கு அறிவு கெட்டு போச்சா? ஜமீன்தார் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் இப்படி நடக்கும்போது ஜமீன்தாருடைய வேலைக்காரங்க கௌரியோட வீட்டுக்குள்ள போய் சமையல் அறையையும் பின்னாடி காக்காவோட இறகுகள் இருக்கிறதையும் அவங்க பார்த்தாங்க. அந்த காக்கா இறகு ஜமீன்தார் கிட்ட கொண்டு வந்தாங்க. ஐயா இத பாருங்க, இது காட்டுக்கோழி இல்ல, காக்காங்க. அத கேட்ட உடனே அங்கிருந்த ஊஜனுங்க எல்லாருமே ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. இது வரைக்கும் கௌரியோட பிரியாணிய பாராட்டினவங்க இப்போ வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. கௌரியோட ஏமாத்த வேலை தெரிஞ்சு போச்சு. அவ அழ ஆரம்பிச்சிட்டா. அப்ப ஜமீன்தார் கோவமா, கௌரி உன் கையில அருமையான சமையல் கலை இருக்கு, ஆனா உனக்குள்ள பேராசை அதிகமா இருக்கு. அதனால ஜனங்க ஆரோக்கியத்தோட விளையாடி இருக்க. உன்னை ஜெயில தான் பிடிச்சு போடணும். ஆனா அதுக்கு முன்னாடி உன் தப்பு உனக்கு தெரியணும். ஜமீன்தார் அவளுக்கு தண்டனையா 1 மாசம் வரைக்கும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நேர்மையா கோழிக்கறியை போட்டு கோழி பிரியாணியை செஞ்சு எல்லாருக்கும் இலவசமா கொடுக்க சொல்லிட்டாரு. அன்னையில இருந்து கௌரி கிட்ட மாற்றம் வந்துச்சு. அவளுடைய பேராச குணத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டா. நேர்மையா வாழ ஆரம்பிச்சா. சோமுவும் அவனுடைய சோம்பேறித்தனை எல்லாத்தையுமே விட்டுட்டு பொண்டாட்டிக்கு வேலையில உதவிகளை செய்ய ஆரம்பிச்சான். அப்படி அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சு மறுபடியும் ஜனங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சாங்க. அவ செய்யற அந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு துணையா இப்போ நேர்மையும் கூட சேர்ந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நல்ல பேர் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல பேர் வாங்கினதுக்கு அப்புறமா பணத்துக்கு ரொம்பவே ஆசைப்பட்டு அந்த நல்ல பேரை கெடுத்துக்கிற மாதிரி எந்த ஒரு வேலையும் எப்பவும் செய்யக்கூடாது.